யானைகளை, எருதுகளை, அஞ்ஞானத்தின் வடிவான நாரை முதலிய அசுரர்களை தோள் வலிமையால வீழ்த்தும் இறைவன் பசுக்களை மட்டும் மேய்க்கிறான். பசுக்கள் அடியவர்களை குறிக்குது. சாதுக்களை மற்றும் முக்தி அடைய துடிக்கும் ஜீவனை குறிக்குது. இவற்றை மேய்ப்பவனாக இறைவன் இருக்கிறான். பசும் புற்கள மேயச் செய்து பசியாற்றி பசுக்களை தட்டிக் கொடுத்தே மேய்ப்பான். பசுக்களுக்கு குழலூதி ஞானம் வழங்குவான். அவன் ஊதுற குழலில மயங்கி இருப்பவை பசுக்கள். கண்ணனின் கை பட்டதாலேயே கோகுலத்து பசுக்களெல்லாம் ஞானப்பால் சுரக்குது. பால் சுரந்து பொங்கி வழிகிறது. இன்னும் இன்னும் அதிகம் பால் சுரக்கும் வள்ளல் பசுக்களை உடைய நந்தகோபன் மகனே, நாங்கள் உங்கள் பக்தர்கள் என்று உணர்ந்து எழுவாய். உலகத்தின் முதல் வித்து அவன். பெரியவன், மூத்தவன். இப்பிரபஞ்சமும் அண்ட சராசரமும் அவனுடைய விழுது. படைப்பதும் காத்து நிற்பதும் சம்ஹாரம் செய்வதுமான முப்பெரும் தொழில்கள் ஆற்றல் மிகுந்தவை. அவற்றை விடவும் ஆற்றல் மிகுந்த தொழில் ஏதேனும் உள்ளதா என்ன? ஒட்டுமொத்த ஆற்றல் சக்தியின் ஏக உருவம் அவன். உலகத்தின் ஒரே ஒளிச்சுடர். வலிமை இழந்த பகைவர்கள் உன் வாசலில் உன் பாதத்தில் விழுந்து பணிவது போல பக்தர்களாகிய நாங்களும் உன் பாதம் பணிந்து நிற்கிறோம். உன்னை ஸ்துதி செய்கிறோமே, உன் பக்தர்கள் அல்லவா நாங்கள். விளையாடுவதும் பக்தர்களை சோதிப்பதும் பரந்தாமனுக்கு அழகா? திருப்பள்ளி எழுந்துவிடு. எழும் வரை விடமாட்டார்கள். பகைவர்களைப் போல் வலிமை இழந்து இவர்கள் அழைக்கவில்லை, அன்பால அழைக்கும் ஸ்தோத்திரம். எழாமல் இருக்க முடியாது. ஏறக்குறைய அன்பால் மிரட்டுவதைப் போல அறிவுராய் என்று உரிமையோடு கருணை வேண்டுகிறார்கள். பாகவதப் பெண்களின் அன்பின் பிடியில் வசமாக மாட்டிக்கொண்ட பாண்டுரங்கன் என்ன செய்யப் போகிறான்? பொறுத்திருப்போம். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் மாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துள் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோரெம் பாவாய்.